இதுக்கப்புறம் நயனாவோட வாழ்க்கையில நயனா நினைக்காதது, யோசிச்சு கூட பார்க்க முடியாததெல்லாம் நடக்க போகுது. அது என்னங்கிறத நம்ம கண்டினியூவா பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியில பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படி உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது பார்ட் 4ங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரீச் இன்னும் வரல. ஸோ நான் இதை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன் இந்த ட்ராமாவை. உங்க சப்போர்ட் எப்பவும் இருக்கணுங்க. இப்போ அங்கே கதைக்குள்ள போயிடலாம். அங்கே அந்த காவலாளி எப்படியோ சமாளிச்சிடுறா நயனா. அதுக்கப்புறமாக எல்லா இடமும் நெருப்பு பிடிச்செறியுது. மிங்நாட்டை சேர்ந்த அதிகாரிக்கு உயிருக்கு எந்த ஆபத்து இல்லாம நம்ம தேவோன்னு காப்பாத்திடுறாங்க. அதனால அவரை கொல்ல முடியலையே தவிர்த்து அந்த லெட்டர் கிடைச்சிருது. இந்த இடத்துல நிறைய சேதாரங்கள் ஏற்பட்டிருக்கு. நயனாக்கு கொஞ்சமா அடிபட்டிருக்கும். இதை தேவோன்னு பார்த்ததும் என்ன நயனா இது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு கட்டு போட்டு விடுவாங்க. நயனா வச்சுக்கன்னு வாங்காம தேவோனை பார்ப்பாங்களா? தேவோன் நிமிந்து கூட பார்க்காம சொல்வாரு, ஏன் அப்படி பாக்குற நயனா அப்படின்னு சொல்லிட்டு. நயனாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறமாக நயனாக்கு கட்டளை போட்டு விட்டதுக்கு அப்புறமாக அந்த அதிகாரியை பார்த்து பேசலான்னு வராங்க. இது ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட உனக்கு தெரியல. ஆனா அந்த அதிகாரி சொல்றாங்க அவர் விசாரிச்சிட்டாரு. ஆக்சுவலா டக்கு நல்லா நெருப்பு பிடிக்கல, வெடிமருந்துகளை பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் தெரிய வந்ததுக்கு அப்புறமாக தேவோன் கேட்குறாங்க, ஐயா இது யாரை டார்கெட் பண்ணி நடந்தது அப்படிங்கிறப்போ தேவோன், இது என்ன டார்கெட் பண்ணி நடந்ததா, நீ கவலைப்படாத, இது எப்படி ஃபேஸ் பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சரி உங்களுக்கு யாராவது மேலே சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறப்போ 2 பேர் மேலே இருக்கு. ஒன்று மிங்நாட்டில் ஒரு அதிகாரி இருக்காங்க, எனக்கும் மேலே உயர் அதிகாரி. அவருக்கு நான் மிங்நாட்டில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறது பிடிக்கல. ஏன்னா நான் மிங்நாட்டோட பிரஜை இல்லை இல்லையா, அதனால நான் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறது பிடிக்கல. அதனால அவர் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜங்கு பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஜங்கு ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு தேவோனோட அப்பா அப்படிங்கிறதால இவருக்கு தெரியாது. நம்ம தேவோன் கேட்கறதுக்கு ஜங்கு என்ன பண்றதுக்கான ஒரே ரீசன், என்கிட்ட ஒரு கடிதம் இருக்கு அப்படிங்கிறது ஜங்குக்கு பல தெரிய வந்திருக்கணும். அந்த உண்மை வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அழிக்க பாக்குறான். இறந்து போன அரசரை பத்தின இருக்கிற மர்மம் அது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே தேவோன் யோசிக்க இந்த பக்கமாக அசிஸ்டன்ட் வராங்க. இவங்க 2 பேரும் கேட்பாங்க, கமிஷனரும் நம்ம பார்க்கும் இருந்துட்டு அந்த மிங்நாட்டோட அதிகாரி கொன்னுட்டியான்னு சொல்லி கேட்பாங்க. இல்ல கொல்ல முடியல, அது என்னால முடியல அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயத்தில் தான் பார்க் சொல்லுவாங்க, நம்மளுக்கு இன்னும் குறைவான நேரம் தான் இருக்கு. ஒன்ஸ் மிங்நாட்டுக்குள்ள அவர் என்ட்ரி ஆயிட்டார் அப்படின்னா அவர் கொல்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றதை விட சாத்தியம் இல்லாத ஒன்னா மாறிடும். அதுக்குள்ள ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் மிங்நாட்டை நோக்கி போற பயணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமாக சாயை தான் காட்டுறாங்க. வழக்கமா திருட்டு வேலை பண்றப்போ ஒரு லேடி கிட்ட இருந்து அவங்களோட சுருக்க பைய திருடிடுவாங்க. அதை எடுத்துட்டு ஜெயில் வாசல்ல நிக்கிறாங்க. வார்டனை வர சொல்றாங்க. வார்டன் வந்ததும், இதை பாருங்க, இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் உள்ள இருக்கு, அவனை வெளியே விடுங்க, நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன். கிட்ட பணமா இல்லை, அதுக்கு பதிலாக ஜேடு மோதிரங்களா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 மோதிரத்தை எடுத்து கொடுக்க. இதை பார்த்த வார்டன், டே இது நயனாவோடதுடா, நயனாவோட அம்மா நயனாக்காக கடைசியா விட்டு போனது, இதை எப்படி நீ திருட போச்சு அப்படிங்கிறப்ப, ஐயோ வார்டன் நான் திருட்டுன்னு தான், ஆனா நயனா கிட்ட இருந்து கிடையாது, மார்க்கெட்ல வேற ஒரு லேடி கிட்ட இருந்து நான் திருடிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. என்னது நயனாவோட அம்மா நயனாக்காக விட்டு போன மோதிரம் மாதிரியே இது இருக்கு. சரி யார்கிட்ட இருந்து திருடுன்னு தெரியுமா அப்படிங்கிறப்ப தலை சுரிஞ்சுக்கிட்டே சாய் யோசிக்க. இந்த பக்கம் ராஜமாதாவை பாக்குறதுக்காக ரூபா வந்திருப்பாங்க. ரூபா கிட்ட ராஜமாதா சொல்லுவாங்க, இந்த மாதிரி கோர்ட் மெய்டுல ஒருத்தி உயிரோட இருக்கா அப்படிங்கிறாங்க. இல்ல ராஜமாதா, அந்த டைம்ல இருந்த எல்லா கோர்ட் மெய்டு அதுக்கப்புறமாக கோர்ட் லேடிஸ் எல்லாருமே கொன்னாச்சு, ஐம் ஷியோர் அப்படிங்கிறாங்க. நெருப்பு இல்லாம புகையாது ரூபா, எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. ஃபியூச்சர்ல நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும் அப்படின்னா அந்த ஒரு மெய்டையும் என்ன எதுன்னு பார்த்து முடிச்சு கட்டிடு அப்படிங்கிறாங்க. சரி ராஜமாதா நான் பாத்துக்கிறேன். அப்புறம் என் பொண்ணு ஷினிக்கு நான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். போலீஸ்ல புதுசா ஒரு முக்கியமான பதவிக்கு வந்திருக்கிற ஜி அப்படிங்கிற பையனுக்கு தான் பேசி முடிச்சிருக்கோம். நல்ல கௌரவமான குடும்பம், பெரிய குடும்பம். என் பொண்ணாவது என்ன மாதிரி கான்குபேனா இல்லாம வாழணும். ஆனா எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, என் பொண்ணை நான் தாராவாத்து கொடுக்குறப்ப நான் ஒரு கான்குபேனா இருக்கேன் அப்படிங்கிறத ஏத்துக்கவே முடியல. நான் ஜங்கவர்களோட மனைவி அப்படிங்கிற பட்டத்தோட இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க தான் ஏதாவது வழி சொல்லணும் ராஜமாதா அப்படிங்கிறப்போ, ரூபா நீ எனக்காக நான் என்ன சொன்னாலும் செஞ்சு முடிக்கிறவர் ரூபா, நீ என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன். ஆனா இது என்னால முடியாது. ஏன்னா ஜங்கோட மனைவி இன்னும் உயிரோடு இருக்கிற பட்சத்துல நீ எப்படி ஜங்கோட மனைவியா மாற முடியும்? அந்த அதிகாரத்தை உனக்கு எப்படி கொடுக்க முடியும்? அதனால அதை மட்டும் என்கிட்ட கேட்காது அப்படின்ட்டுருவாங்க. ஆனா ராஜமாதா இப்படி சொன்னது இந்த ரூபாவோட மனசுல வேற மாதிரி பட்டுடுச்சு. அப்போ ஜங்கோட மனைவி உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நான் கான்குபேனா இருக்க முடியும். அவ உயிரோடு இல்லைன்னா நான் மனைவி ஆயிடுவேன்ல அப்படின்னு அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் இந்த ரூபா அண்ணாவையும் அண்ணையும் கூப்பிட்டு, இந்த மாதிரி கோர்ட் மெய்டு கோர்ட் லேடிஸ் எல்லாருமே நம்ம கொண்டுட்டோம். ஆனால் அதில் ஒரே ஒருத்தி மட்டும் உயிரோடு இருக்கிறதாக நியூஸ் கிடைச்சிருக்கு, அது என்ன ஏதுன்னு பாருங்க அப்படிங்கிறப்போ, அண்ணனும் சரி அண்ணியும் சரி கிடையவே கிடையாது, நம்ம எல்லாரையும் ஒழிச்சு கட்டிட்டோம் அப்படிங்கிறாங்க. இல்லை யாரோ ஒரு மெய்டு இருக்கா, அது என்ன ஏதுங்கிறத கண்டுபிடிச்சு நம்மளுக்கு பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் மிங்நாட்டுக்கு எல்லாரும் நடந்து வந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போ பயங்கரமா காத்தடிக்கும் குளிரும். தேவன் டக்குன்னு அவர் ஒரு மஃப்ளர் மாதிரி போட்டிருப்பாரு. அதை நயனாக்கு போட்டு விடுவாரு. நயனா எதுவுமே கேட்காம நயனாக்கு என்னன்னாலும் பார்த்து பார்த்து பண்ணுவாரா நம்மளோட தேவன். அது நயனாக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்னதா ஆல்ட் போடுவாங்க. அந்த சமயத்துல
எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ அந்த மிங்நாட்டோட அதிகாரி வந்துட்டு நம்மளோட தேவோன் கிட்ட பேசுவாங்க. தேவோன் கிட்ட அவர் கேட்பாரு, தேவோன் மனசுல ஏதோ ஒரு மிகப்பெரிய பாரத்தை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு சிந்தனையை வச்சுக்கிட்டே நீ இருக்கிற மாதிரி இருக்கு, என்ன ஏதுன்னு சொல்லு. உன்னை பார்த்து ரொம்ப நல்ல பையன் மாதிரி தெரியுது, ஆனா நீ சில வேலைகள் பண்றதை பாக்குறப்போ உன்னோட குணத்துக்கும் முகத்துக்கும் அது ஏத்த மாதிரி இல்லையே, என்ன ஏதுன்னு கேட்குற சமயத்துல இந்த மாதிரி நானும் என் அம்மாவும் நாங்க நம்பின ஒருத்தரால கைவிடப்பட்டோம், அந்த வழியே மனசுக்குள்ள இருக்கு, நான் அந்த ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன், அந்த ரிவெஞ்சை நான் சீக்கிரமா அடைஞ்சிடுவேன் அப்படிங்கிற சமயத்துல இவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, இதை பாருப்பா, ஒருத்தங்களை அழிக்கணும் அப்படிங்கிற நினைப்போட நீ வாழ்ற வாழ்க்கை அப்படிங்கிறது வேஸ்ட். அது உனக்கு இப்போ புரியல அப்படின்னாலும் கண்டிப்பா ஒரு நாள் புரியும், வயசான காலத்திலயோ இல்லை உன் சாவோட நீ போராடிட்டு இருக்கிறப்போ இல்லை மரண படிக்கலையோ அது புரியும். ஆனா அப்போ புரிஞ்சு பிரயோஜனம் இல்லடா தம்பி, பார்த்துக்கோன்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. இங்கே ஒரு ஹோட்டலில் இவங்க எல்லாருமே தங்குறதுக்காக ஃபுல்லாக புக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமாக நம்ம நயனா போயிட்டு இவங்க எல்லாரும் மீட் பண்ணுவாங்க, எங்கே எப்படி காவல் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இதே ஹோட்டலில் நாமளும் ரூம் எடுத்து தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கு கமிஷன் அசிஸ்டன்ட் எல்லாம் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ரூம்ஸ் இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சு உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கிற சமயத்தில் எதிர்ச்சியா தேவோன் கூட ஃப்ரெண்டு பேசிட்டே இருக்கிறப்போ இந்த கமிஷனை பார்த்துருவாங்க. தேவோனோட ஃப்ரெண்டுக்கு கமிஷனரை தெரியும், ஏய் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவருடா, இவர் கமிஷன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் பேசுறாங்க. கமிஷனருக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தாலும் முகத்துல எதுவும் காட்டிக்காம ஒரு கல்பிட்ட பிடிக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவாரு. ஆனா இங்க தங்குறதுக்கு இடம் கிடைக்காம பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற சமயத்துல ஐயா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நாங்க இந்த மாதிரி ட்ரேட் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம், இந்த இடத்துல எல்லா ரூமையும் நாங்க தான் வாடகைக்கு எடுத்திருக்கோம், ஸோ நீங்க தங்குறதுக்கு ரூம் வந்து நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. பின்னாடி தேவோன் நிற்பாங்க. இவங்க எல்லாரும் பேசுறது என்ன ஏதுன்னு புரியாம தள்ளி நின்று பாக்குற நம்மளோட நயனாக்கு ஐயோ என்னடா இது, தேவோட ஃப்ரெண்டும் அடையாளம் கண்டுக்கிட்டாங்க போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அவளுக்கு. அதுக்கப்புறம் கமிஷனரை பார்த்து என்ன எதுன்னு கேட்கறதுக்கு இல்லை அவங்களுக்கு நான் யாருனாலும் அடையாளம் தெரியல எதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறது தெரியல, பட் நான் கமிஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு, அது இப்போ பிரச்சனை கிடையாது, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பிளான சொல்றாங்க. இன்னைக்கு நைட்டே கால தாமதம் பண்ணாம இறங்கிடணும். இதுக்கப்புறமாக அவரோட நாட்டு எல்லை பகுதியில் இருக்காரு, மிங் நாட்டுக்குள்ள அவங்க கேபிட்டல் வரைக்கும் போயிட்டாங்க அப்படின்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கே இறங்குறாங்க. ஆனா இதுல என்ன தெரியுங்களா பேட் லக்கு, நம்ம நயனா தேவோன் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஆனா அது நயனான்னு தெரியல, மாஸ்க் போட்டிருக்காங்க. ஏன்னா மிங்நாட்டை சேர்ந்த அந்த அதிகாரிக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுனாலதான் அவரோட ரூம்பை சுத்தி காவல் காத்துட்டு இருந்திருப்பாரு தேவோன். அது நயனான்னு தேவோனுக்கு தெரியல, எப்படியோ சண்டை போட்டு சமாளிக்கிறாங்க. இங்க அந்த அதிகாரியோட ரூமுக்கே வந்துட்டு பார்க் வந்துருவாரு. அந்த அதிகாரி முழிச்சு எழுந்துப்பாங்க, அவரோட சண்டை போட்டு அவரை கொன்னும் போட்டாச்சு. இந்த பக்கம் நயனாவும் தேவோன் தான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நயனாவால தேவோனை சமாளிக்க முடியல. ஒரு ஸ்டேஜ்ல மாஸ்க்கும் கலந்துருது, அது நயனான்னு தெரிய வந்துடுது. நயனா கழுத்துல கத்தி வச்சுக்கிட்டு, நயனா நீயா இதுக்காக இங்க வந்த, அப்போ இந்த மிங்நாட்டோட அதிகாரி கொல்றதுக்காக எங்க கூட வந்தியா, நீ எங்க கூட டிரான்ஸ்லேட்டரா வந்திருக்கேன் தானே நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. நயனா ஒன்னும் சொல்றது இல்ல, நான் பிடிபட்டுட்டேன் இல்லையா, என்னை கொன்னுடுங்க அப்படிங்கிறப்போ பின்னால் இருந்து அந்த ஹண்டர் வந்து அடிப்பாரு நம்மளோட தேவோன் விழுந்ததும் குத்தி கொன்னுலான்னு பாக்குறப்போ நம்ம நயனா இருந்துட்டு வேண்டாம், அவர் எதுவும் பண்ணாதீங்க, அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், என்னை பார்த்தாலும் எதுவும் சொல்ல மாட்டார் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அவங்க கூட வந்தவங்களாம் ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க, அந்த மிங்நாட்டோட அதிகாரியை போட்டு தள்ளியாச்சு, நீயும் கிளம்பு அப்படிங்கிற சமயத்துல நயனா இங்கிருந்து ஒளிஞ்சு வெளியே வர பாக்குறா. அப்பதான் ஏற்கனவே இங்க பேசி வச்சிருப்பாங்க, ஏன்னா ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் இருப்போம் இல்லையா. ஸோ மிங்நாட்டோட அதிகாரி இறந்ததுக்கு அப்புறமாக நம்ம மீட் பண்றதுக்கான இடம் இதுதான் பேசி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இப்ப நயனா வந்துட்டு இருப்பா. அதிகாரியை கொண்ட கையோட பார்க்கும் அங்க வந்திருப்பாங்க, பார்க் கூட கமிஷனும் வந்திருப்பாங்க. கமிஷனர் யோசிக்கிறாங்க, ஏன்னா ஜங்கு சொல்லியிருப்பான் இல்லையா, ஏன்னா ஜங்குக்கு ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணிட்டு இந்த பார்க்கு கிட்ட ஹெல்ப் கேட்கறதுல துளி கூட விருப்பமே கிடையாது. ஆனா ராஜா மாதத்தை ஸ்டப்பனா அவரால் தான் பண்ண முடியும் நினைச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த அதிகாரி கொண்டதுக்கு அப்புறமாக பார்க்க கொண்டணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை தான் யோசிச்சுட்டு இருக்காரு கமிஷனர். ஆனா இந்த இடத்துல ஒரு சூட்சமம் வந்துட்டு புரிய ஆரம்பிக்குது பார்க்குக்கு. என்ன சாகிறதுக்கு முன்னாடி அந்த மிங்நாட்டோட அதிகாரி சொல்லியிருப்பாங்க, நீங்க என்ன கொண்டு உங்க நாட்டை காப்பாற்ற பாக்குறீங்க, ஆனா அது உண்மை கிடையாது, உங்க நாட்டுக்கு துரோகம் பண்றது நான் கிடையாது, அங்க இருக்கிற ஜங்கு தான், இறந்து போன அரசுக்கு முன்னாடி ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு தான் செத்துருப்பாரு. இது பார்க்குக்கு யோசனை வந்ததும் டக்குன்னு வந்துட்டு இவர்கிட்ட கேட்கறாங்க கமிஷனர் கிட்ட, இந்த மிஷன் உனக்கு கொடுத்தது யார் அப்படிங்கிறப்போ, சார் நாமெல்லாம் ஸ்பை, நம்மளுக்கு ஒர்க்கு கொடுத்தது யார் அப்படிங்கிறத பத்தி எதுவும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. இதை பாரு என்கிட்ட விளையாடாத, இந்த ஒர்க் இந்த மிஷனை கொடுத்தது ஜங்கா அப்படின்னு கேட்குறப்போ கமிஷன் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்காங்க. அப்போ அந்த லெட்டர் உங்ககிட்ட தானே இருக்கு, மிங்நாட்டோட அதிகாரி கிட்ட இருந்து நம்ம எடுத்த லெட்டர், அதை கொடு, அதுல என்ன ஒர்க்கு நான் படிக்கணும் அப்படிங்கிறப்போ, இல்ல நீங்க அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது, நீங்க திடீர்னு இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படிங்கிற சமயத்துல இந்த அசிஸ்டன்ட் பின்னாடி இருந்து வந்து பார்க்க குத்தி கொன்னுருவான். இது கமிஷன் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்க என்னடா பண்ணிட்ட அப்படிங்கிற சமயத்துல இதை பாருங்க, நீங்க வந்து இவரை கொல்றதுக்கு தயங்குவீங்க அப்படின்னு தெரிஞ்சதுனாலதான் ஜங் வந்து எனக்கு இந்த ஆர்டர் கொடுத்திருந்தாரு, நீங்க பார்க்க கொல்றதுக்கு யோசிச்சிங்க அப்படின்னா என்ன கொல்ல சொன்னாங்க, பண்ணியாச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. கத்தி குத்தி விழுந்ததை தவிர்த்து பார்க்கோட உயிர் போகல. இவங்க 2 பேரும் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறமாக தான் இந்த இடம் தானே பேசி வச்சிருப்பாங்க எல்லாரும் இங்க வரணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நயனா வரா. பார்க்கு கிடைக்கிறத பார்த்துட்டு பார்க்க உடனே பக்கத்துல ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி இருக்கும், அங்க தூக்கிட்டு வந்து அவளால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ பண்றா, பச்சளை எல்லாத்தையும் அரைச்சு போடுறா, பவுடர் மாதிரி ஏதோ போடுறா, பட் எதுவும் வேலைக்காகிறது இல்ல. அப்பதான் பார்க் சொல்லுவாங்க, இதை பாரு இது எல்லாத்தையும் பிளான் பண்ணது ஜங்கு தான், இந்த மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாக என்ன கொண்டு போட சொன்னது ஜங்கு தான்,
இந்த மிங்நாட்டோட அதிகாரியை கொண்டதுக்கு பின்னாடி ஜங்குக்கு ஏதோ பிளான் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஜங்கா ஏன் அவர் ஏன் பண்ணணும் அப்படிங்கிற சமயத்துல அவனுக்கும் எனக்கும் பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பகை இருக்கு. அதனாலதான் என்ன தேச துரோகி அப்படின்னு சொல்லிட்டு கொல்ல பார்த்தா. ஆனா ராஜமாதாவால தான் நான் அந்த பாதாள சிறையில இருந்தேன். இப்ப எல்லாமே கையை மீறி போயிடுச்சு. இந்த மிஷன் முடிச்சதுக்கு அப்புறமாக என்ன கொல்ல சொல்லி அவனே ஆர்டர் கொடுத்துட்டான். நான் சத்தியமா நான் பொழைக்க மாட்டேன். நான் பயந்துட்டே இருந்தேன். என் உயிர் போகிறதுக்கு முன்னாடி உன்னை பார்க்க மாட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பார்த்துட்டேன். இங்கிருந்து நீ தப்பிச்சு போயிடுமா. போனதுக்கு அப்புறமாக என் பேரனை தேடி கண்டுபிடி. அவங்ககிட்ட இதை மறக்காம கொடுத்துரு. அதுக்கப்புறம் இங்கிருந்து போனதுக்கு அப்புறமாக நீ பண்ண வேண்டிய முதல் வேலை இதுக்கப்புறம் ஸ்பையா இருக்காத. ஸ்பையா இருக்கிறத குவிட் பண்ணிட்டு உன்னோட லைஃபை பாரு அப்படிம்பாங்க. நயனாக்கு போறதா என்ன பண்றது ஏதோ ஒண்ணுமே தெரியல. ஆனா அவரோட உயிர் போயிடுச்சு. விக்கி அவர் இறந்து போயிட்டாரு. இதுக்கப்புறமாக பார்க்க காப்பாற்றவும் முடியாது. ஸோ இங்கே நிற்கிறது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நயனா கிளம்புவா. எங்க கமிஷனும் அசிஸ்டன்ட்டும் ஒரு இடத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க. நயனாக்காக கமிஷனர் வெயிட் பண்றாங்க. ஆனால் அசிஸ்டன்ட் இருந்துட்டு நம்ம போதுமான அளவுக்கு வெயிட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே இங்கே வெயிட் பண்ண மாட்டிப்போம். நயனா உயிரோடு இருந்தான்னா அவள் ஒரு ஸ்பை தான் இல்லையா, அவளுக்கு எப்படி தப்பிக்கணும் தெரியும். வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கமிஷனரை மனசை மாற்றி அங்கேருந்து கூப்பிட்டு வந்துடுறான் அசிஸ்டன்ட். அதுக்கு அடுத்த நாள் விடியுது. ஒரு இடத்துல அடிச்சு போட்டிருப்பாங்க இல்லைங்களா நம்ம தேவோன்னு. அவர் அங்கேயே மயங்கி கிடக்குறாங்க. எதிர்த்து பார்த்தா சுத்தில ஆட்கள் நிற்கிறாங்க. இவரை கட்டி கூப்பிட்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது மிங்நாட்டோட அதிகாரி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எல்லாருமே இவங்க கூட ட்ரேட் பண்றதுக்காக வந்தவங்க தான் இல்லையா. ஸோ இப்போ இந்த நாட்டில் இருக்கிறவர் என்னால் பண்ண முடிஞ்சது. நீங்க இங்கிருந்து அப்படி உங்க நாட்டுக்கு போயிடுங்க. ஏன்னா உங்க மேலதான் நிறைய பேருக்கு இப்போ சந்தேகம் இருக்கு. ஏன்னா நீங்க தான் அந்த அதிகாரியோட வந்தவங்க. ஸோ என்னால் பண்ண முடிஞ்சது உங்க மேல அந்த பழி விழாம உங்க நாட்டுக்கு போக வைக்கிறது மட்டும்தான். அதுக்கு மேல இங்க இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம தேவோனுக்கு தான் தெரியும் அங்கே நயனாவை பார்த்து இதெல்லாம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. இவங்க கொண்டு வந்த பொருளை இப்போ மிங்நாட்டில் விற்கவும் முடியாது. எடுத்துட்டு போகணும். அதுக்காக பேக் பண்ணிட்டு இருக்காங்க. சரி உயிராவது தப்பிச்சுதே அப்படின்ட்டு தான் ஃப்ரெண்டுக்கு மற்றவங்களுக்கு இருக்கு. ஆனால் தேவோனுக்கு இது ஒரு சான்ஸ் தான். வாழ்வா சாவா அப்படிங்கிற விஷயம் தான். நம்ம இந்த பொருளெல்லாம் அப்படி எடுத்துட்டு போகக்கூடாது. நம்மளை நம்பி 5000 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு நம்ம பாஸ். அதனால கண்டிப்பா நான் உள்ள போய் வியாபாரம் பண்ணதான் போறேன் அப்படிங்கிறப்ப முட்டாள்தனமா பேசாதடா, நம்ம உயிர் எடுத்துருவாங்க அப்படிங்கிற சமயத்துல இங்க நம்ம நயனாவை தான் காட்டுறாங்க. ஒத்தையாளா அவ பாட்டுக்கு நடந்து சொந்த நாட்டுக்கு போயிட்டு இருக்கா. ஆனா பார்க் இறந்து போனது மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு. ஏன்னா மார்ஷல் ஆர்ட் சொல்லி கொடுத்தது, படிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ நடந்திருக்கும் இல்லையா. அதெல்லாம் நினைச்சு வேதனைப்பட்டு அழுதுட்டே இருக்கிறப்போ இவங்க மிங்நாட்டோட தலைநகருக்குள்ளேயே வந்துட்டாங்க. ஃப்ரெண்டுக்கு பயம்தான். தேவோனை மட்டும்தான் நம்பி இருக்காங்க. ஆனா தேவோன் ஒரு பிளான் பண்றாரு. அப்படியே 2 மாசம் கடந்து போகுதுங்க. ஏன்னா மிங்நாட்டுக்கு வர்றதுக்கு அங்கங்க தங்கி ஓய்வெடுத்து நடந்ததான் வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் போயிருக்கு. அதே மாதிரிதான் இங்கிருந்து அவங்க ரிட்டர்ன் வர்றதுக்கு குறிப்பிட்ட காலகட்டம் போயிருக்கு. 2 மாசம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜங்க கமிஷனர் பார்த்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அந்த மிங்நாட்டோட அதிகாரியை கொண்டாச்சு அப்படிங்கிறாங்க. சரி பார்க்கும் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறாங்க. நல்லது, இதை பாரு, பார்க் எப்படி செத்தான் அப்படிங்கிற விஷயத்த உன் கல்லறை வரைக்கும் நீ ரகசியமா கொண்டு போகணும், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க ராஜமாதாவை பார்க்க அக்கா எவ்ரி திங் இஸ் டன்க்கா, எல்லாம் முடிஞ்சு போச்சுக்கா, நம்ம எதிரிங்கெல்லாம் அழிஞ்சிட்டாங்கக்கா, என்ன ஒரே ஒரு ஆள் தான் நம்ம பக்கம் இருந்து இழப்பாயிடுச்சு, பார்க் இறந்து போயிட்டார் அப்படின்னதும் ராஜமாதாவுக்கு கோவம் வருது. என்னது பார்க் இறந்து போயிட்டாரா எப்படின்னு கேட்குறாங்க. எப்படின்னு கேட்டா அங்கே சண்டையெல்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதில் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னடா அசால்ட்டாக ஆன்சர் பண்ணுற, அப்போ பார்க் இறந்ததுக்கு படி நீ இருக்கியா அப்படின்னு கேட்க, என்னக்கா இப்படியெல்லாம் பேசுகிறேன், இது பாரு அந்த மிங்நாட்டோட அதிகாரியை போட்டு தட்டுறதுக்கு இங்கேருந்து நம்ம நிறைய பேர் அனுப்பிச்சோம். அதில் பார்க் மட்டும் எப்படி இறந்து போவாங்க மற்றவங்களும் உயிரோடு இருக்கிறப்போ, எனக்கு இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது எது இருக்குன்னு விசாரிச்சு எனக்கு கரெக்டாக ரிப்போர்ட் கொடுக்குறேன், எனக்கு உண்மையில தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னதும் ஜங்குக்கு என்னடா இது, நம்ம அக்கா கிட்டே மாட்டிக்குவோம் போல இருக்கு அப்படின்னு தான் இருக்கும். அப்படியே நம்ம நயனாவை காட்டுவாங்க. அப்படியே உயிரே இல்லாமல் ஜீவனே இல்லாமல் அப்படியே நடந்து வந்துட்டு இருப்பா. ராஜமாதாவால் ஏற்றுக்கவே முடியல. பார்க் இறந்து போனதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று இருக்குன்னு தோணுது. அதனால இவரோட பர்சனல் பாடி கார்டு இருப்பாங்க இல்லையா, அவரை கூப்பிட்டு பார்க் இறந்து போனதுக்கு பின்னாடி என்ன இருக்குது என்ன மர்மம் இருக்குன்னு கண்டுபிடிங்க, அப்புறம் முக்கியமாக என் தம்பியான ஜங்குக்கு இது தெரியாமல் பார்த்துக்கோங்க, நீங்கள் விசாரிக்கிறது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருவாங்க. இப்போ நயனா நாட்டுக்குள்ளே ஊருக்குள்ளே வந்தாச்சு. நயனாக்கு இப்போ போயிட்டு அவரை பார்க்கணும், கமிஷனரை, அந்த ரகசிய இடத்துக்கு போய் பார்க்கணும். அங்கே போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கோட்வேர்டு இருக்குது, ஒரு மளிகை கடை மாதிரி இருக்கும். அங்கே அந்த கோட்வேர்டு சொன்னதும் நீங்கள் போகலாம், அங்கே வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமாக நியூஸ் கிடைச்சிருது அசிஸ்டண்ட்டுக்கு. அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, கமிஷனர் சார் நயனா உயிரோடு இருக்கா வந்துட்டா அப்படிங்கிறாங்க. அந்த சமயத்தில் கமிஷனர் யோசிக்கிறாரு, இந்த ஜங் என்ன வேலை பண்ணி வச்சிருப்பான் அப்படின்னா கமிஷனரை கூப்பிட்டு இந்த மாதிரி பார்க் மட்டும் எப்படி செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவான ராஜமாதா என்ன போட்டு தோண்டி துருவி கேள்வி கேட்டுட்டு இருக்கா. நம்ம பார்க்கு செத்ததுக்கு யாரோ ஒருத்தங்களை காரணம் காட்டணும், அந்த நயனா பொண்ண காரணம் காட்டிடலாம், நயனா தான் பார்க்க கொண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா இவர் பதறி போயிடுவாரு, ஐயா அது சின்ன பொண்ணுங்க ஏன் அப்படி பண்றீங்க அப்படிங்கிறப்போ, அப்ப என்ன நான் தான் ஆர்டர் கொடுத்தேன் நீ தான் கொண்டேங்கிற பழி ஏத்துக்கிறியா, முடியாது இல்ல, யாரோ ஒரு பலியாடு வேணும், அது அந்த நயனா மேல தூக்கி போட்டுடலாம் அப்படிங்கிறாங்க. கமிஷனால ஒன்றும் பண்ண முடியல. இந்த இடத்துல வெயிட் பண்ண நயனா, நான் உன்னை பார்க்க வரேன்னு கமிஷனர் சொல்லியிருப்பாரு. அந்த பிரிட்ஜ் கிட்ட நயனா வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஆனா அங்க வர்றது கமிஷனர் கிடையாது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறாங்க. இதை இந்த கமிஷனர் தள்ளி நின்று பார்க்க தான் செய்யறாரு. அதுக்கப்புறம் நயனாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க.
பார்க்க கொண்டது நீ தான், ஒத்துக்கோ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. ஒத்துக்கிறது இல்லை. கடைசியில் கமிஷனர் வர்றப்போ நான் என்ன கேட்குறா, சார் இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, என்னை விசாரிச்சவங்க எல்லாம் பார்க் சாரை கொண்டது நான் தான், அந்த பழி ஏற்றுக்கோ அப்படிங்கிறாங்க. என்ன இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறப்போ, இதை பாரு நயனா, நீ நினைக்கிற அளவுக்கு இது சாதாரண விஷயம் கிடையாது. நீ தான் பார்க் சாரை கொன்ன அப்படிங்கிறத ஒத்துக்கோ. இதில் நிறைய அரசியல் இருக்குமா, அதில் மாட்டி நீ எதுவும் ஆயிடாமல் இருக்கணும், நீ உயிரோடு இருக்கணும்னா ஒத்துக்கோ அப்படிங்கிறாங்க. எப்படி நான் ஒத்துக்க முடியும், நான் ஏன் ஒத்துக்கணும்? பார்க் சாரோட உயிர் போகிறதுக்கு முன்னாடி அவரை கொல்றதுக்கான ஆர்டர் கொடுத்தது அந்த ஜங்கு தான் அப்படிங்கிறத என்கிட்ட சொன்னார். அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் ஏன் ஒத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. ஐயோ நயனா அமைதியாக பேசு, ஜங்கு அப்படிங்கிற பேரையை நீ எடுத்துடாத. நயனா, என்னால் உன்னை இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து மொத்தமாக விடுவிச்சு காப்பாற்ற முடியல, ஆனால் உன்னை உயிரோட வைக்க முடியும் அப்படின்னா ப்ளீஸ் பார்க்க கொண்டது நீ தான் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கோ. அப்போதான் என்னால் உன்னை உயிரோட வைக்க முடியும். அதுக்கப்புறம் எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறத யோசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நயனாக்கு ஏன் சார் அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ, புரிஞ்சுக்கோ, என்ன நம்பர் இல்லை, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. எதுவுமே டேரெக்டாக என்னால் உங்ககிட்ட சொல்லவும் முடியாது, டேரெக்டாக நான் காப்பாற்றவும் முடியாது, புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. ஸோ விசாரணை கைதியா இங்கே வந்து லேடிஸ்க்கு மட்டும் ஒரு சின்ன ஜெயில் மாதிரி இருக்கும், அங்கே அடைச்சி வைக்கிறாங்க. நைட்டெல்லாம் தூக்கமே வர்றதில்ல நயனாக்கு. இந்த கமிஷனர் சொன்னதான் மண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. நீ மட்டும் பார்க்க கொல்ல சொல்லி சொன்னது அந்த ஜங்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அடுத்த நிமிஷம் உயிர் இருக்காது, அதை மைண்டில் வச்சுக்கோ அப்படின்னு இருப்பாங்க. ஆல்ரெடி 2 மாதம் கடந்து போச்சுங்க. மிங்நாட்டிலேருந்து எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு கமிஷனர் வந்தது, நம்ம நயனா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இவங்களும் ரிட்டர்ன் வந்திருப்பாங்க. தேவோனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அவங்க கொஞ்சம் அடியெல்லாம் பட்டு ஒரு மாதிரி அழுக்க வந்திருப்பாங்களா. அதை பார்த்தது பாஸ் என்ன ஏதுன்னு கேட்பாங்க. ஃப்ரெண்ட் இருந்துட்டு, எங்களால் லாபம் சம்பாதிக்க முடியலையா, எங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியல அப்படின்னப்போ, சரி இவங்க உயிரோடு வந்ததே வந்து கொஞ்சம் திருப்தியாக இருக்குது பாஸுக்கு, பணம் போனால் போயிட்டு போதும், சம்பாரிச்சிக்கலாம், நீங்கள் வந்ததே போதும் அப்படிம்பாங்க. கடைசியில் பார்த்தா இது பெட்டு வச்சுக்கிட்டாங்களாம் தேவோனும் ஃப்ரெண்டும். இப்படி சொன்னால் நம்ம பணத்தை பற்றி எதுவுமே வந்துட்டு பாஸ் கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு வச்சுக்கிட்டாங்க. அதில் தேவோன் தான் ஜெயிச்சிருக்காங்க. என்னடா ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறப்போ, ஆக்சுவலாக மிங்நாட்டில் போய் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டோம், அதில் லாபமும் பார்த்துட்டோம், நிறைய பொருட்களையும் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரி அது எப்படி நடந்தது, ஏன்னா அந்த அதிகாரி தான் இறந்து போயிட்டாரு, அதுக்கப்புறம் எப்படி மிங்நாட்டுக்குள்ளே போனீங்க வியாபாரம் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறப்போ, சுருக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு மொத்த கதையும் வந்துட்டு நம்ம தேவோன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக தேவன் கூட வந்தவங்க தேவோனோட ஃப்ரெண்டு கிவ் அப் பண்ணிட்டாங்க, திரும்பி நம்ம நாட்டுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் இல்லை, வாழ்வா சாவா அப்படிங்கிற மாதிரி விஷயம், ஒரு சான்ஸ் தான், இப்போவே அதை நம்ம பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்து மிங்நாட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்திருப்பாரு இல்லையா தேவோன். நேராக போய் ஒரு அதிகாரியை பார்த்துருப்பாங்க. அவரையும் ஏன் பார்த்தாரு அப்படின்னா, கடைசியாக ஒரு இடத்துல அட்டாக் நடந்தப்போ அந்த மிங்நாட்டோட அதிகாரியோட உயிர் போயிருக்காது. அந்த சமயத்தில் உங்கள் மேலே தான் அட்டாக் நடந்தது, யார் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு தேவோன்னு கேட்டப்போ 2 பேர் மேலே சந்தேகம் இருக்கு. ஒன்று மிங்நாட்டுக்குள்ளே இன்னொருத்தர் இருக்காரு, என்னை விட அதிகாரத்தில் வந்து உயர்ந்த இடத்துல இருக்கிறவர், அவருக்கு நான் வந்து ஒரு நல்ல பதவியில் இருக்கிறது பிடிக்கல, ஏன்னா நான் வந்து மிங்நாட்டோட பிரஜையில் இல்லையா, அதனால. 2வது இந்த ஜங்கோட பேரை சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போது இந்த மிங்நாட்டுக்குள்ளே வந்ததும் என்னோட உயிர் போகுது அப்படின்னா அதுக்கு 2 பேர் காரணமாக இருப்பாங்க. அதுக்கு ஒரு அதிகாரியோட பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவரை தான் வந்து பார்த்துருப்பாரு. பார்த்தவர் இது உங்களுக்கான கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு இஞ்சி மாதிரி அப்படியே இலத்தலை மாதிரி இருக்குது, அது கொடுத்துட்டு இந்தாங்கே வச்சுக்கோ உங்களுக்கு கிஃப்ட்டும் வாங்க, நீங்கள் யாருப்பா என்ன ஏதுன்னு கேட்குறப்போ, இந்த மாதிரி ஜேசன் நாட்டிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம், இங்கே ட்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம், இந்த நாட்டோட ஒரு அதிகாரி மூலியமாக தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறப்போ, அவங்க மூலியமாக வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பாட்டு வியாபாரம் செஞ்சுட்டு போகலாமே, என்ன எதுக்கு பார்க்க வந்தீங்க அப்படின்னு கேட்குறப்போ, ஐயோ ஐயா உங்களுக்கு நியூஸே வரலையா, அங்கெல்லாம் வந்துகிட்டே இருக்கிற சமயத்தில் அவர் யாரோ கொன்னுட்டாங்க, என்னது கொன்னுட்டாங்களா அப்படின்னு இவருக்கே ஷாக்காக இருக்கு. என்னையா நீங்களே ஷாக் ஆகுறீங்க, ஆனால் நிறைய பேர் பேசிக்கிறாங்களே, அவர் வந்து இந்த நாட்டோட பிரஜை கிடையாது, ஜேசன் நாட்டோட பிரஜை, இங்கே ஒரு பெரிய பதவியில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காம நீங்க தான் கொண்டுட்டதாக்கெல்லாம் ரூமர்ஸ் பேசிக்கிறாங்க அப்படின்னதும் இந்த பர்சனுக்கு திக்குன்னு ஆகுது. ஐயோ நான் அந்த ஆளை பல வாட்டி கொள்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன் தான், ஆனால் இந்த வாட்டி நான் பண்ணல, நான் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் நேம கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில வேலைகளை பண்ணியிருப்பாரு. ஏன்னா இவங்க கூட வந்து அந்த மிங்நாட்டோட அதிகாரி செத்து போனது அப்படிங்கிற நியூஸ் இன்னும் இந்த நாட்டுக்குள்ள பரவல, என்ன இந்த நாட்டோட இலையில தான் ஒரு உயிர் போச்சு, இன்னும் அந்த நியூஸ் இந்த நாட்டுக்குள்ள பரவல. அதுக்குள்ள நம்ம தேவோன் வந்து இவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லி ஒரு மாதிரி செட்டப் பண்ணிட்டதுனால உண்மையிலே இவர் வந்து அந்த பர்சனை கொள்ளல இல்லையா, பண்ணது எல்லாம் ஜங்கு தான். ஸோ இந்த மாதிரி நான் அந்த பர்சனை கொள்ளல அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேம் வந்து கிளியர் பண்ணியிருந்திருப்பாரு. அதுக்கு கிஃப்டா, அதுவும் நீ வந்து கொஞ்சம் நேரமா சொன்னதுனால தான்ப்பா என்னால் இதை பண்ணிக்க முடிஞ்சது, என்னோட பேரை வந்து கிளியர் பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் பண்றதுக்கான அனுமதியும் கொடுத்துருப்பாங்க. அதன் வகையில தான் இவங்க மிங்நாட்டில் தங்கி இருந்து 2 மாசமா ட்ரேட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்திருக்காங்க. இந்த கதையை கேட்குறப்ப பாசுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். டே தேவோன் நீ மலையவே கொடையிற எழுதிடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா லாபத்துக்கு லாபம், பொருளுக்கு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைவா கிடைச்சிருச்சு. எல்லாமே சந்தோஷமா இருந்தாலும் நயனா ஏன் அங்கே வந்தா, அங்கே என்னதான் நடக்குது அப்படிங்கிறது மட்டும் இன்னும் தேவனோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ மீனா பார்க்க வருவாங்க. பிஸ்னஸ் எல்லாம் நல்லா முடிஞ்சுது அப்படின்னு கேட்குறப்போ, நல்லா முடிஞ்சுது, நீங்கள் அந்த இஞ்சி மாதிரி இருக்கிறது கொடுத்தீங்க இல்லையா, அதை வச்சு ஒரு பெரிய விஷயத்தையும் நான் சமாளிச்சிட்டேன். அப்புறம் மீனா உங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன், ஆனால் இப்போ என் மனசு அதை யோசிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறப்போ, தேவோன் ஃப்ராங்காக பேசலாம், அதுக்காக என் மூஞ்சி லட்சம் மாதிரியே பேசலாமா அப்படின்ட்டு இவங்க 2 பேர் நார்மலாக பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கமாக ரூபா விட்டதா காட்டுறாங்க. எப்பவும் ரூபா தான் பால்லையே குளிப்பா, அதுவும் பால்னால் நிறையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஒரு சின்ன குடுவையில் கொடுப்பாங்க, அதை தண்ணியோட கலந்து குளிப்பா. இந்த வாட்டி ஷினி பாலில் குளிக்கணும் அப்படின்ட்டு
பால் எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாங்க. பால் எடுக்கணும்னா பேலஸுக்கு தான் போகணும். ஆனா ஷினிக்கு பால் கொடுத்து அனுப்பல. அதை மேடு வந்து சொல்றப்போ என் அம்மா மட்டும் குளிக்கிறப்போ பால் கிடைக்குது, நான் மட்டும் பால்ல குளிக்கலாம் அப்படிங்கிறப்ப கிடைக்க மாட்டேங்குது, அம்மாக்கு மட்டும் பேலஸ்ல இருந்து ராஜமாதா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு கொஞ்சம் கோவமா இருக்கு. அதுக்கப்புறம் மெய்டெல்லாம் நல்லா மேக்கப் எல்லாம் பண்ணி விடுறாங்க. இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னா இன்னைக்கு ஜி வராரு இவங்கள பாக்குறதுக்காக. அதுக்காக தான் ஷினி இப்படியெல்லாம் மேக்கப் பண்ணி ரெடியாகி நிக்கிறா. ஆனா ரொம்ப முக்கியமான வேலையெல்லாம் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால போலீஸ் ஆஃபீஸர் ஜி வர்றதில்ல அப்படிங்கிற நியூஸ் தெரியுது. அது ஷினி கிட்ட சொல்றப்போ ஷினியால ஏத்துக்கவே முடியல. மிங்நாட்டில இருந்து இவங்க பொருட்கள் வர்றதை வந்துட்டு அண்ணியால பார்க்கவே முடியல. இவங்க பார்த்துட்டு வந்து ரூபா கிட்ட சொல்றப்போ ரூபாவால ஏத்துக்கவே முடியல. அது எப்படி அவங்களால முடிஞ்சது? இவங்க கூட போனா அந்த மிங்நாட்டோட அதிகாரி இறந்து போயிட்டாரு, அதுவும் வழியிலேயே. அப்புறம் எப்படி இவங்களால முடிஞ்சது அப்படிங்கிறப்போ தேவோன் அந்த அளவுக்கு திறமையானவ போல இருக்கு அப்படிங்கிறாங்க. தேவோனா அது யாருன்னு கேட்குற சமயத்துல ஆக்சுவலா பிசினஸ் மேன் தான் அந்த மிங்நாட் வரைக்கும் போயிருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க ரூபா. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அவரு போகல, அவர் இங்கே இருந்துட்டாரு, தேவோன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை செய்யறவன் தான் போயிருக்கான். தேவோன் யார் அப்படிங்கிறப்பதான் அண்ணா சொல்றாங்க இந்த மாதிரி ஜங்கோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் தேவோன் ஜங்கோட பையன் அப்படிங்கறதே வந்து ரூபாக்கு புரியுது. ஜங்குக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு, முதல் மனைவி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பையன் இருக்கு. முதல் மனைவிக்கும் ஜங்குக்கும் பிறந்த பையன் கிடையாது, இன்னொரு கான்குபைனுக்கும் ஜங்குக்கும் பிறந்த பையன் தான் இருக்கு அப்படின்னு தெரியும். ஆனால் தேவோன் அப்படிங்கிற பேரெல்லாம் தெரியாது. இப்ப தெரிய வர்றப்போ ரூபாக்கு ஷாக்கிங்கா இருக்கு. மிங்நாட்டுக்கு போயிட்டு வந்தப்போ பட்டு துணிகளெல்லாம் கூட வந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குற சமயத்துல இது வரைக்கும் பட்டு துணிகளை இந்த நாட்டில் வித்தது வந்துட்டு ரூபா மட்டும்தான். நாம பண்றோம் அப்படிங்கிறப்போ என்ன எதுன்னு சொல்லுங்கடா, நான் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்துக்கிறேன் அப்படின்னு பாஸ் கேட்க, பாஸ் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு தேவோன் போயிடுவாங்க. ஆனா என்னமோ வந்து கொஞ்சம் ஃபிஷியா இருக்கு பாஸுக்கு. ஃப்ரெண்டு கிட்ட கேட்கறதுக்கு இதை பாருங்க இதுல ஒரு ரகசியம் இருக்கு, ஆனா அதை நான் சொல்றது சரிப்பட்டு வராது, நீங்க தேவோனோட வாயால கேட்கறது தான் நல்லது, தேவோன் கிட்டே கேட்டுக்கோங்க அப்படின்ட்டுருவாங்க. அந்த தேவனை பத்தி நிறைய விசாரிக்க சொல்லிட்டு அண்ணி கிட்ட ரூபா சொல்லியிருப்பா. அண்ணி விசாரிச்சுட்டு வந்து சொல்றாங்க இதை பாருப்பா, அந்த பிசினஸ் நடத்துற அந்த ஆள் தான் வந்துட்டு பிசினஸ் மேன், அவன் அந்த டைட்டில் வச்சிருக்கானே தவிர்த்து மற்றபடி ட்ரேடிங்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிறது தேவன் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு வாட்டி மிங்நாட்டில இருந்து நம்ம நைட்டு வந்து பொருட்களை கொண்டு வந்தோம் இல்லையா, அப்போ நம்ம கிட்ட இருந்து ராபரி பண்ணிட்டு போனது வேற யாருமே கிடையாது, தேவன் தான் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ பழி வாங்குறதுக்காகத்தான் பண்றான் அப்படிங்கிறது ரூபாக்கு புரியுது. அதுக்கப்புறமாக எப்படியாவது நயனா பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தேவன் நினைக்கிறாங்க. தேவோன் சாயை பார்க்க வராங்க. சாயை தனியாக கூப்பிட்டு சாப்பிட்றதுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இப்போ நயனா எங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா நம்மளோட தேவோன் என்ன நினைக்கிறாங்கன்னா சரி அவளும் ரிட்டர்ன் வந்திருப்பா, எகெயின் ஜெயிலுக்கே வந்து வார்டனா வேலை செய்ய போயிட்டா போல இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்போதான் வந்துட்டு சாய் சொல்லுவாங்க ஆக்சுவலாக நயனா வந்துட்டு மிங் லாங்குவேஜ் வந்து நல்லா பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பேலஸ்லேருந்து வந்து யாரோ கூப்பிட்டு போனாங்க. ஒரு 4 மாசமா 5 மாசமா வந்துட்டு அவள் வந்து ஜெயிலில் வார்டனா இருக்க மாட்டா, அந்த டிரான்ஸ்லேட் பண்ணுற வேலைக்காக எங்கேயோ போயிருக்கான்னு சொன்னாங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறப்போ முட்டாள் அவள் எங்கள் கூட தான் வந்தா, அவர் ரிட்டர்ன் வந்தாலா என்னன்னு கூட தெரியல அப்படிங்கிறப்போ சாய்க்கே ஷாக்கிங்கா இருக்கு. எங்க சீன் அப்படியே கட் பண்ணா இங்க விசாரணை கைதிகள்லாம் வச்சிருக்கிற இடத்துக்கு எதிர்த்தியா வந்துட்டு இந்த சீஃப் வருவாரு. அந்த சமயத்துல நயனாவை பார்த்துருவாரு. பார்த்தவர் நயனா நீ எங்க என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு அதிகாரிகள் கேட்பாங்க இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறப்போ ஆமா நான் சீஃபா இருக்கிற சிறைச்சாலையோட வார்டன் இந்த பொண்ணு அப்படிங்கிறாங்க. நயனாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, இவருக்கு திக்குனாகுது. அதுக்கப்புறம் இவர் இந்த ஜெயிலுக்கு வந்து எல்லார்கிட்டையும் சொல்றாங்க. எல்லாருக்கும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. சரி எதுக்காக தான் அவளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க விசாரணை கைதியை வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ தெரியல, ரொம்ப சீக்கிரட்டா இருக்கு. அவ்வளோ சீக்கிரட்டா இருக்கிறத வச்சு பார்க்குறப்போ ஏதோ ஒரு தேச துரோகி அப்படிங்கிற மாதிரி தான் ஏதோ குற்றம் பண்ணியிருப்பா போல இருக்கு அப்படின்னு சீஃப் சொல்ல, ஐயோ நயனா பத்தி உங்களுக்கே தெரியல, அப்படி பண்ற பொண்ணு இல்லை தானே. ஆமா எனக்கு தெரியும், ஆனா என்ன பண்றதுன்னு ஒன்றும் தெரியல அப்படிங்கிறாங்க. அந்த சமயத்தில் வார்டன் இருந்துட்டு ப்ளீஸ் நயனாவை எப்படியாவது இந்த ஜெயிலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி பாருங்க, அந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, அப்பதான் அவகிட்ட என்ன எதுன்னு பேச முடியும் அப்படிங்கிறப்போ சரி முயற்சி பண்றேன், அது ஈஸியான விஷயம் எனக்கு தோணலன்னு சீஃப் சொல்லிடுவாங்க. ஆனாலும் கவலைப்படாதீங்க நான் முயற்சி பண்றேன் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறமாக வார்டன் ஜெயிலை விட்டு வெளியே வந்து சாயை பார்த்து நடந்து எல்லாத்தையும் சொல்றாங்க. ஐயோ நம்ம நயனாவை எதுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இவருக்கும் புரியல. நயனாவை எப்படி போய் பாக்குறது காப்பாத்துறது அப்படின்னு ஒன்றும் புரியாம இருக்கிறப்போ இந்த பக்கம் கமிஷனரை காட்டுறாங்க. அவருக்கு இன்னொரு விஷயம் யோசிச்சு பாக்குறாங்க. பார்க்க கொண்டது நயனா தான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் எழுதிட்டாங்க. ஆக்சுவலா நயனாவும் ஒத்துக்கிட்டான். ஏன்னா இந்த கமிஷனர் வந்து ரொம்ப எடுத்து சொல்லியிருப்பாரு நீ உயிரோடு இருக்கணும்னா ஒத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால பார்க்க கொண்டது தான் தான் அப்படிங்கிற மாதிரி நயனா ஒத்துக்கிட்டா. அதுக்கான ரிப்போர்ட் எல்லாம் எழுதிட்டாங்க. அந்த ரிப்போர்ட்டை ஜங்கு கொண்டு போயிட்டு ராஜமாதா கிட்டையும் காட்டிட்டாங்க. ராஜமாதா அந்த ரிப்போர்ட்டை படிச்சு பார்த்துட்டு பெருசா எந்த கொஸ்டினும் கேட்கல, அப்ப நம்ம எழுதின ரிப்போர்ட்டை அவங்க நம்பிட்டாங்கன்னு தான் அர்த்தம். எப்படியோ பார்க் சத்தத்துக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை ராஜமாதா இதுக்கப்புறம் கிளற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங் கமிஷனர் கிட்ட சொல்றப்போ சரி இப்போ அந்த பொண்ணை நான் என்ன சார் பண்ணட்டும், அந்த நயனா பொண்ணை வந்துட்டு இப்போ விசாரணை கைதியா வந்து வச்சிருக்கிற அந்த சிறையில தான் நாங்கள் வச்சிருக்கோம், அந்த பொண்ணை என்ன பண்ணட்டும் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கூட ஜங் யோசிக்காம இதை பாரு பார்க்க கொண்டது அந்த பொண்ணு கிடையாது, நயனா கிடையாது, ஆனா நம்ம சொன்னதுக்காக ஒத்துட்டு இருக்கா, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மளுக்கு அவ எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவளை கொண்டுடு அப்படிம்பாங்க. கமிஷனருக்கு சார் என்ன சார் சொல்றீங்க அப்படிங்கிறப்போ அவ செத்தா யாரு கவலைப்பட போறா, யாருக்கு என்ன பிரச்சனை, கொண்டுடு அதுதான் நல்லதும்பாங்க. இப்ப கமிஷனருக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, ஜங்கு சொல்றதெல்லாம் செய்யற இடத்துல தானே இருக்காரு. அதனால இங்க இன்னொரு லேடியும் ஸ்பையா இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி அந்த நயனா இருக்கிற சிறைக்கு போ,
அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி செட் பண்ணி அந்த பொண்ணை கொண்டுடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிக்கிறாங்க. இந்த பக்கமாக வார்டன் மூலியமாக சாய்க்கு தெரிய வந்தது. சாய் உடனே வந்துட்டு நம்ம தேவோன் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஜெயில இருக்கா, விசாரணை கைதியா இருக்கா நயனா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஒரு நயனாவை பாக்குறதுக்காக கிளம்ப ஒரு லேடி ஸ்பை கிட்ட சொல்லி அமைச்சிருப்பாங்க இல்லையா, நயனாவை கொண்டுடுன்னு சொல்லிட்டு. சோ ஏதோ ஒரு திருட்டு கேஸ்ல அந்த பொண்ணு இதே ஜெயிலுக்குள்ள வரா. அந்த லேடி ஸ்பை வர்ற சமயத்துல நயனாவை பாக்குறதுக்கு யாரும் வந்திருக்காங்க அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா வந்திருக்கிறது வந்து தேவோன். தேவோனை பார்த்ததும் போக தான் பாக்குறாங்க நயனா. ஆனா தேவோன் போக விடுறதுல நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கமாக இன்னும் இந்த செல்லுக்குள்ள 2-3 லேடிஸ் இருப்பாங்க. அவங்கள வேற செல்லுக்கு மாத்துறாங்க. இந்த ஸ்பை பொண்ணு இங்க இருக்கணும், நயனா வரணும், அப்பதானே நயனாவை கொண்டு இங்க ஏதோ தூக்கில தொங்க விட்டு சூசைட் மாதிரி பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி அந்த பொண்ணு மேல இருக்கிற கட்டையெல்லாம் வந்து பாக்குறா, ஸ்ட்ராங்கா இருக்கா என்ன ஏதுங்கிற மாதிரி தட்டி பாக்குறா. அதுக்கப்புறம் நம்ம தேவோன் கதறிட்டு இருக்காரு. நயனா என்ன நயனா நடந்தது, ஏன் இப்படியே முன்னுக்கு உட்காந்துருக்க, தயவு செய்து சொல்லு, நீ அமைதியா இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் எனக்கு பயமா இருக்கு. எப்படி இந்த இடத்துல வந்து முடிஞ்சது, நான் உன்னை சின்ன பொண்ணு நினைச்சா, ஆனா கடைசியில நீ ஒரு அசாசின் அங்க வந்து நிக்கிற, அந்த மாஸ்க்கு பின்னாடி இருக்கிற முகம் உன்னோடது அப்படின்னு நான் பார்த்தோன்னு அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன். அங்க மிங்நாட்டோட அதிகாரி இறந்துட்டாரு. அதுக்கப்புறமாக என்னால இங்க திரும்பி வர முடியல. வியாபாரத்தை முடிச்சுட்டு இங்க வந்து பார்த்தா நீ இப்படி வந்து உட்காந்துருக்க, என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் விசாரிச்சேன். அப்படிங்கிற சமயத்துல ஆக்சுவலா இங்க வந்து நயனா பார்க்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு கான்ஸ்டபிளை கூப்பிட்டு அவருக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து விசாரிச்சிருப்பாங்க. அப்பதான் தெரிய வந்திருக்கும் நயனா வந்து ஒரு ஸ்பையா ஒர்க் பண்ணியிருந்திருக்கா அப்படின்ட்டு. யாரையோ கொன்னதுக்காக தான் இப்போ இங்க ஜெயில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீ ஒரு ஸ்பை அப்படிங்கிறத நான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். நீ ஸ்பை அப்படின்னா உன் வாயால உயிரே போனாலும் நீ ஸ்பை அப்படிங்கிறத ஒத்துக்க மாட்டேன். அது எனக்கு புரியுது, ஏன்னா உறுதிமொழி எடுத்திருப்பாங்க. கண்டிப்பா நீ உன் வாயால ஸ்பைன்னு ஒத்துக்க மாட்டேன். ஆனா நீ ஒரு அசாசினா வந்திருக்க, இந்த நாட்டுக்காக தான் வேலை செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு கொலை குற்றவாளியா ஏன் முன்னுக்கு உட்காந்துருக்க, ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ப்ளீஸ் வாயத்திலிருந்து ஏதாவது சொல்லு, எனக்கு வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணணும், உன்னை காப்பாற்றணும், ஏதாவது எனக்கு ஒரு க்ளூ கொடு அப்படிங்கிறப்போ நான் எதுவும் உங்ககிட்ட சொல்ல விரும்பல அப்படின்னு ஒத்த வார்த்தையில நயனா சொல்லி முடிக்கிறதுக்கும் அங்கே கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவ்வளோதான் டைம் முடிச்சு போச்சு அப்படின்ட்டு நயனா அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. தேவோனுக்கெல்லாம் வந்துட்டு ஏன் இப்படி பண்றா, ஏன் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் செல்லுக்கு நயனா வந்ததும் மற்றவங்க எல்லாம் எங்கேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பை பொண்ணு கிட்ட கேட்க வேற செல்லுக்கு மாத்திட்டாங்க அப்படிம்பாங்க. அந்த சமயத்துல தான் கமிஷனர் சொன்னது ஸ்பை பொண்ணுக்கு ஞாபகம் வருது. இதை பாரு, நீ கொல்ல போறதும் நல்லா ட்ரெயின் ஆன ஒரு ஸ்பையை தான். அந்த பொண்ணு நயனாவை அவ்வளோ சீக்கிரம் உன்னால் கொல்ல முடியாது, எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பார்த்துருந்துக்கோன்னு சொல்லி தான் வச்சிருப்பாங்க. இங்க தேவோன் வெளியே வர்றப்போ வெளியே வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. ஃப்ரெண்டும் சரி சாயும் சரி, என்ன ஆச்சு நயனாவை பாத்தியா, பேசினியா, அவ ஏன் அங்க உட்காந்துருக்கா, ஏன் ஜெயில இருக்கா, என்ன எதுன்னு கேட்கறதுக்கு நான் பார்த்தேன். ஆனா அவங்கிட்ட எதுவுமே பேசல. கடைசியா போறப்ப கூட பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா ஃப்ரெண்டுக்கு என்ன கோவம்னா இவங்க கூட தான் நயனா வந்தா, மிங்நாட்டோட அதிகாரியை போட்டு தள்ளுறதுக்காக வந்ததுனால தான் அத்தனை கலோபுரம் நடந்தது. அதுக்காக தான் இந்த பொண்ணு நம்ம கிட்ட மன்னிப்பாவது கேட்க வேண்டாம், இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிருக்கா அப்படிங்கிற சமயத்துல சாய் சொல்லுவாங்க, இல்ல நயனா அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, அவ ரொம்ப நல்ல பொண்ணு, என்னமோ நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ நம்மளோட தேவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப நொந்து போய் ஒரு இடத்துல வந்து ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ இவர் சரக்கெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, தேவோன் இந்த விஷயத்தை விட்டு தள்ளிடு, அந்த பொண்ணு விஷயத்துல தலையிடாத அப்படிங்கிறாங்க. புரியுதுடா, தலையிடக்கூடாது, தள்ளிருக்கணும் தான் நினைக்கிறேன், ஆனா முடியல, என்னால அவளுக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்க முடியல, அப்படியே மண்டையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணை லவ் பண்றியான்னு கேட்கிறப்போ லூசு மாதிரி பேசாதன்னு தேவோன்னு சொல்ற சமயத்துல என்ன வந்து அடக்காத, அப்பட்டமா தெரியுது உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் இவ்வளவு மென கேட்டுற அப்படிங்கிற சமயத்துல தேவோனுக்கு அதெல்லாம் மைண்ட்ல இல்ல, எப்படியாவது நயனாவை காப்பாற்றணும் அப்படிதான் இருக்கு. அந்த சமயத்துல அசிஸ்டன்ட் அப்படியே போவாங்க, கமிஷனரோட அசிஸ்டன்ட். இதை இந்த ஃப்ரெண்டு பார்த்துட்டு டே அந்த ஆளு தெரியுதா அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு வாட்டி கமிஷனர் கிட்ட இந்த ஃப்ரெண்டு பேசிட்டே இருந்தப்ப அங்க யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்துருப்பாங்க இல்லையா. ஸோ கூட இருந்த அசிஸ்டன்ட்டையும் பார்த்துட்டாங்க. இப்போ அந்த ஆளை இங்க பாக்குற சமயத்துல தேவோனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, அந்த இடத்துக்கு கமிஷனர் வர வேண்டிய அவசியமே கிடையாது, அவர் வந்திருக்காரு, இவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னா இவங்க எல்லாரும் கூட்டு கலவாணிகளா இருப்பாங்களோ, நம்ம நயனாவும் இவங்க கூட ஒரு ஆளா இருப்பாளோ அப்படின்னு தோணுது. இப்படியே அந்த அசிஸ்டன்ட்டை பிடிச்சிடலாம் அப்படின்னு வர்றப்போ அந்த அசிஸ்டன்ட் கிட்ட இன்னொருத்தர் பேசிட்டு இருக்காரு. அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு கேட்கல, தள்ளி நின்றுட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு கேட்குது, அவங்க வேற யாரும் இல்லைங்க, ராஜமாதா அனுப்பிச்சா பேலஸ் கார்டு தான், இந்த மாதிரி எங்க கூட வாங்க அப்படிங்கிற அசிஸ்டன்ட் இருந்துட்டு, நீங்க கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வர முடியாதுங்க, நான் ராஜமாதாவோட பேலஸ்ல அவங்களுக்கு சேவை புரியுற கார்டு அப்படிங்கிறப்போ இருக்கட்டுங்க, ஆனா நான் எனக்கு ஒரு சுப்பீரியர் இருக்காங்க, அவங்க ஆர்டரை மட்டும் தான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசிஸ்டன்ட் ஸ்டப்பனா நிக்கிறப்போ அவர் அசால்ட்டா கையை காட்டுறாரு, இத்தனை பேரை நான் கூப்பிட்டு வந்திருக்கேன், அலைக்கா தூக்கிட்டு போயிடும் அப்படிங்கிறப்போ அசிஸ்டன்ட் வந்து படிச்சு போற மாதிரி இல்ல, சண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த சண்டைக்குள்ள நம்ம தேவோன்னு வந்துடுறாங்க. ஃப்ரெண்டுக்கு இவன் ஏன்டா அந்த சண்டைக்குள்ள போனா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. கடைசியில் அந்த சண்டையில தனியா இந்த அசிஸ்டன்ட்டை எப்படியோ காப்பாத்திட்டாங்க தேவோன். தனியா வந்ததும் அசிஸ்டன்ட் கேட்பாங்க, எதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படிங்கிறப்போ தெரியலையா, அன்னைக்கு அந்த இடத்துல கமிஷனர் கூட என் ஃப்ரெண்டு பேசிட்டு இருந்தப்போ நானும் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அசிஸ்டன்ட்டுக்கு புரிஞ்சு போச்சு, சரி அந்த இடத்துல நம்மளை பார்த்துட்டான்னு புரிஞ்சு போச்சு. நயனாக்கு என்னாச்சு, அவையே ஜெயில இருக்கா என்ன ஏதுங்கிறப்போ இதை பாரு, இதுக்கப்புறமாக நயனாவை பத்தி யார்கிட்டையும் சரி என்கிட்டையும் சரி கேட்காத, அப்படி பண்ணுன அப்படின்னா உன் லைஃப் அதோட முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கோ அப்படின்ட்டு இந்த ஆள் சொல்லிட்டு வந்துடுவான். அதுக்கு மேலே தேவோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
கமிஷனர் வந்துட்டு ஜங்கு கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ராஜமாதாவோட பேலஸ்ல ஸ்பெஷல் கார்டா இருப்பாரு இல்லையா, அவர் வந்து அசிஸ்டன்ட் கிட்ட இந்த மாதிரி ராஜமாதா கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னது ஜங்குக்கு வந்து புரிஞ்சிருச்சு. ஸோ பார்க் இறந்து போனதுக்கு நம்ம ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது, பார்க்க கொன்னது அந்த பொண்ணு நயனாதான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாக கூட ராஜமாதாக்கு வந்து டவுட் வந்து தீரல. ஏதோ டவுட் இருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. சரி, அந்த பொண்ணை கொன்னாச்சா, நயனாவுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் கேட்குறப்போ, இல்லை ஆட்களை வந்து நான் அனுப்பிச்சிட்டேன், நாளைக்கு அந்த பொண்ணு இறந்துருவான்னு சொல்றாங்க. இப்போ இந்த செல்லவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. நயனாக்கு தூக்கமே வரல. எப்படி தூக்கம் வரும்? தேவன் வந்து பேசுனது தான் ஞாபகத்துக்கு வருது. உன்னை நான் எப்படியாவது காப்பாற்றணும், எனக்கு ஏதாவது க்ளூ கொடுன்னு கேட்டார் இல்லையா, அதெல்லாம் யோசிக்கிற நயனாவுக்கு நம்மளுக்காக போராடுறதுக்குன்னு ஒரு உயிர் இருக்கே அப்படின்னு தான் தோணுது. இந்த லேடிஸ் பையால தெரிஞ்சு சண்டை போட்டு நயனாவை கொல்ல முடியாது. ஸோ நயனா அசந்த நேரமா பார்த்து தான் கொல்லணும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் பிசினஸ் மேனுக்கு இருப்பு கொள்ளல. அதனால இந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு, தேவோன் யாரு என்ன சொல்லு, தேவோன் சொல்றதுதான் சரிங்கிறதுல என்கிட்ட சொல்லாத, உண்மையை சொல்லு அப்படிங்கிறப்போ வேற வழி இல்லை. ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி ஜங்கோட பையன் தான் தேவோன் அப்படின்னதும் என்னடா சொல்றீங்கன்னு நெஞ்சில கை வச்சிருவாங்க. ஆனா லீகலான பையன் கிடையாது. ஜங்குக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆயிருந்திருக்கும். அவங்க தான் லீகல் ஒய்ஃப். அவங்களுக்கு பசங்க பொண்ணுங்கெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறமாக இன்னொரு கான்குபெனா அந்த ஆள் வச்சுட்டு இருந்திருப்பான். அப்படி கான்குபெனா இருந்தவங்க தான் நம்ம தேவோனோட அம்மா. ஆனா திடீர்னு இந்த ஜங்குக்கு ரூபா கூட பழக்கம் ஏற்பட்டதும் தேவோனையும் தேவோனோட அம்மாவையும் அப்படியே கைவிட்டுட்டாங்க. இந்த ரூபா வந்து ஜங்க மொத்தமா தன்னோட கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டா. அவளோட அந்த கெட்ட புத்திகளை வச்சு என்னென்ன பண்ணமோ அது எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஆனா பாவம் தேவோனும் அவங்க அம்மாவும் வந்துட்டு தனியா வாழ ஆரம்பிச்சாங்க. அப்போ ஜங்கோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல தேவனோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அவன் எப்படியாவது ஜங்கு கூப்பிட்டு வந்துடணும், மருத்துவர் கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு முயற்சி பண்ணான். ஆனா ரெண்டுமே நடக்கல. அதனால அவங்க அம்மா இறந்தும் போயிட்டாங்க. அதுக்காக தான் பழி வாங்க நினைக்கிறான். அப்படிங்கிறப்போ இதெல்லாம் கேட்குற பிசினஸ் மேனுக்கு கஷ்டமா இருக்கு. அந்த பிசினஸ் மேன் கூட இருக்கிற மேனேஜர், அந்த அசிஸ்டன்ட் சொன்னேன் இல்லைங்களா, அவரை நான் மேனேஜர்னு சொல்றதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன தோணுதுன்னா, டே அந்த ஜங்கு ரூபாவும் இந்த நாட்டிலேயே சக்தி வாய்ந்த பர்சன்ரா, அவங்கள எப்படிடா எதுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இங்க சீன் அப்படியே கட் பண்ணா பயங்கரமா குடிச்சிட்டு சொசூருக்கு வந்துட்டு நான் அக்காவை பார்க்கணும் அக்காவை பார்க்கணும் அப்படியே விழுந்து கிடக்கிறாரு நம்மளோட தேவோன். அப்போ மீனா தான் பார்ப்பாங்க, தேவோன் ரொம்ப குடிச்சிருக்க, வீட்டுக்கு போ அப்படிங்கிறப்போ அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுவாங்க. அப்படியே விடுறதுக்கு மீனாக்கு மனசு வரல. இந்த சொசுருவை சேர்ந்த அந்த ஹெட் லேடி அக்கான்னு சொல்றேன் இல்லைங்களா, அவங்க ஏன் நம்மளோட தேவோனை வந்து நல்லா பத்திரமா பாத்துக்கிறாங்க, ஒரு கேரிங்கா இருக்காங்க அப்படின்னா, இதே சொசூரில் தான் தேவோனோட அம்மாவும் இருந்திருப்பாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த சமயத்துல தான் ஜங்குக்கும் தேவோனோட அம்மாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கும். ஜங்குக்கு இவங்க அம்மா கான்குபைன் ஆயிருப்பாங்க. அப்பதான் வந்துட்டு தேவோன் பிறந்திருப்பாங்க. அதனாலதான் சொசுருக்கு தேவோன் எப்போ வேணாலும் வரலாம், யாரும் தப்பா நினைச்சுக்கிறது கிடையாது. எல்லாரும் ரொம்ப பாசமா இருப்பாங்க. அதுலயும் இந்த சொசுருவோட ஹெட்லேடி வந்து ரொம்ப பாசமா இருப்பாங்க. இந்த பக்கமாக நல்லா மிட் நைட் ஆயிடுச்சு. அசந்து தூங்கிட்டு இருக்கா நம்ம நயனா. அந்த சாக்கை யூஸ் பண்ணி கழுத்துல வந்துட்டு ஏதோ கயிறு மாதிரி மாட்டி கொல்ல பாக்குறா அந்த லேடிஸ் பை. ஆனா சுதாரிச்சுட்டு அந்த லேடிஸ் பையை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறா நம்ம நயனா. அவ்வளோதான், அதிகாரிகளுக்கு சத்தம் கேட்டு வந்துடுது. மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கிறா லேடிஸ் பை. அவளை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிடுறாங்க. எதுக்கு சண்டை போட்டா அப்படின்ட்டு 4 அடி நயனாவையும் அடிச்சுட்டு போயிடுறாங்க. தண்ணி அடிச்சுட்டு மயங்கிறதுனால இங்க இருக்கிற ஒரு ரூம்லேயே தங்க வச்சிருப்பாங்க நம்மளோட தேவோனை. அதுக்கப்புறமாக அவர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் காஃபி ஏதோ கொண்டு வந்து கொடுப்பாங்க. மீனா அந்த சமயத்துல நான் ரொம்ப குடிச்சிருந்தேன், நான் அதான் தவறா நடந்துக்கிட்டதான் தேவோன்னு கேட்குறப்போ, நீ தவறாலாம் நடந்துக்கலப்பா, ஆனா நயனா நயனான்னு புலம்பிக்கிட்டே கிடந்த. யார் அந்த நயனா? குடிபோதையில உன்னையே மறந்துருக்கிறப்ப கூட அந்த பொண்ணோட பேர் வாயில வருதுன்னா உனக்கு பிடிச்ச பொண்ணான்னு கேட்குறாங்க. சச்ச அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாலும், இல்லை உனக்கு பிடிச்ச பொண்ணுது அப்படின்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்லிட்டு சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் கிளம்புற சமயத்தில் ஹெட்லேடி வந்துட்டு, என்னாச்சு, நீ இப்படி குடிச்சு நான் பார்த்ததே கிடையாதே, என்னாச்சு தேவோன் அப்படிங்கிறப்போ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. இவர் கிளம்புறப்போ இவங்க பார்த்துக்கிட்டு தன் பக்கத்தில் இருக்கிற பர்சன் கிட்ட சொல்லுவாங்க, இந்த சொசுருவை இவன் இன்சார்ஜ் எடுத்து நடத்தணும்னு ஆசைப்படுறேன், அது எப்போ நடக்கும்னு தெரியல அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு போவாங்க. இங்க தேவோனை எப்படி பழி தீர்க்கிறது அப்படின்னு ரூபா வந்து பயங்கர கொலவெறியில் உட்காந்துட்டு இருக்கா. அந்த சமயத்தில் ஒரு சின்ன பவுடர் பேக்கெட் மாதிரி இருக்கும், அதை எடுத்து அன்னைக்கிட்ட கொடுக்குறா. அது என்னன்னா, இதை கொண்டு போயிட்டு இந்த ஜங்கோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வீட்டில் ஒரு மெய்டு பொண்ணு இருப்பா, அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாட்டில் கலக்க சொல்லு, இது ஸ்லோ பாய்சன், டெஸ்டே பண்ணாலும் பாய்சனால தான் வந்துட்டு அவ செத்து போனான்னு தெரிய வராது. என்ன ஜங்கோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாதான் கான்குபைனா இருக்கிற ரூபா லீகல் ஒய்ஃபா மாற முடியும். அதுக்காக தான் இத்தனை வேலையும் பண்றா. அதுக்கப்புறமாக ஜெயில இருந்தப்போ நயனாக்கு பாடம் சொல்லி கொடுத்துருப்பாரு இல்லையா டீச்சர், அவரை வந்து வெளியே மீட் பண்றாரு வார்டன். அவரை மட்டும் கிடையாதுங்க, இன்னொரு பர்சனும் அதே ஜெயில இருந்தவர் தான் ரிலீஸ் ஆயிட்டார். இவரோட பேர் வந்து பென். இவர் யாருன்னா, ஒரு வாட்டி 500 ரூபாய் வந்து அக்கௌண்ட்ஸ்ல இருந்து எடுத்து இவர் வந்து சூதாடி இருப்பாரு, அது தேவைப்பட்டது அப்படிங்கிறப்போ நம்ம நயனா இந்த பர்சன் கிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. இவங்க மூலியமாக ஒரு வயசான பெரியவரை ட்ரிக் பண்ணி ஏமாத்திருப்பாங்க இல்லையா, அவரு தான் இவர் பேர் பென். இவர் ரிலீஸ் ஆயிட்டாரு. இப்போ இவங்க எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி நயனாக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. இது ஏன் இப்போ வந்து சொல்ற அப்படிங்கிறப்ப, ஆக்சுவலா நயனா வந்து மிங் லாங்குவேஜ் தெரிஞ்ச பொண்ணு, நல்ல ஃப்ளூயண்டா பேசக்கூடிய பொண்ணு, டிரான்ஸ்லேட் பண்ணதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்மணிக்கு கூப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறமாக என்னாச்சு ஏதாச்சுன்னு சுத்தமா தெரியல. இப்ப ஜெயில இருக்க, எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல.
ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படிங்கிறப்ப எல்லாரும் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கமாக பக்கு பக்குன்னு இருக்கு. யாருக்கு? ஜங்குக்கு. கமிஷனரும் இருப்பாங்க. அப்போ அசிஸ்டன்ட் வந்துட்டு இல்லை அந்த லேடிஸ் பையால நயனாவை கொல்ல முடியல அப்படிங்கிறப்போ 2 பேருக்கு வெக்கமே இல்லை. இப்போ என்ன பண்றது? அந்த பொண்ணை கொன்னே தீரணும். ஆட்கள் அனுப்பிச்சு கொள்றதை நிறுத்துங்க. நீயே அந்த பொண்ணு ஜெயிலிருந்து வெளியே கூப்பிட்டு கொண்டுடு அப்படிங்கிற சமயத்தில் இவர் கமிஷனர் சொல்லுவார், சார் அப்படிலாம் பண்ண முடியாது. ராஜமாதா நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி நயனாவை நம்ம கொண்டோம்னா நீங்க தான் மாட்டுவீங்க அப்படிங்கிறாங்க. விட்டு வச்சாலும் நான் தான் மாட்டுவேன். அதுக்கு உடனே அந்த பொண்ணை கொன்னுடு, அதுதான் ஈஸியான வழி அப்படிங்கிறாங்க. இப்படி செல்லுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டதுனால ஒரு தனி செல்லில் கை காலெல்லாம் கட்டப்பட்டு நயனாவை வந்து போட்டு வச்சிருக்காங்க. அங்க நயனாக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த சாப்பாடு சாப்பிட்டது நயனாக்கு என்னமோ ஆகுது. இதுக்கப்புறம் நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோல வந்து சொல்றேங்க.